தமிழகத்திலே ஒரு காலத்தில் மனிதனை மனிதன் இழுக்கின்ற ரிக்ஷா வண்டிகள் இருந்தன. 4-5 பேர் அமர்ந்தால் அவர்களை இழுக்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த எளிய மக்கள் எலும்பு தெரிய, தசைகள் எல்லாம் உருக, தன்னை வருத்தி கொண்டு தனக்கு கிடைக்கின்ற அந்த பணத்திற்காக 4 பேரை, 2 பேரை, 3 பேரை இழுத்து கொண்டு போகின்ற பரிதாபமான காட்சி 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அதை பற்றி எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருந்தார். அந்த மனிதனை மனிதன் இழுக்கிற ரிக்ஷா தமிழ்நாட்டில் முதலாக ஒழிக்கப்பட்டது. ஜெயகாந்தன் ஒருமுறை குறிப்பிட்டார், ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி படைப்பு பாராட்டப்படுவதில் இல்லை, படைப்பு நிராகரிக்கப்படுவதில் இருக்கிறது. இன்றிருக்கிற இளைஞர்கள் அதை படித்தால் இந்த கதைக்கும் நமக்கும் தொடர்பே இல்லையே, இப்போது யார் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்வார்கள். அந்த படைப்பை காலம் நிராகரிக்கின்ற அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொண்டால் அதுதான் அந்த படைப்பிற்கு கிடைக்கின்ற வெற்றி. தோட்டியின் மகன் என்கின்ற ஒரு புத்தகம் தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதியது. சுந்தரம் ராமசாமி அதை மொழிபெயர்த்திருப்பார். அதை நீங்கள் படித்தால் 2 நாட்களுக்கு உங்களுக்கு உணவு உள்ளே செல்லாது. ஒரு எளிய மனிதன், ஒரு தோட்டி, தன் மகன் படித்து படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுடைய மகன் படிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் பெரியம்மை வந்து அந்த ஊரே சுருண்டு விடுகிறது. தந்தை இறந்து விடுகிறான், மகன் அதே வேலைக்கு செல்கிறான். இந்த சோகத்தை தகழி சிவசங்கரன் பிள்ளை சொல்லி இருக்கிற விதத்தை பார்த்து படித்தால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே ஒரு தூய்மை பணியாளரை பார்த்தாலும் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்கள். அதனுடைய அடிப்படையில் தான் மேரி என்கிற பெண்மணி, அவள் ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த தூய்மை பணியாளர் ஒரு நாள் தூய்மை பணியை செய்கிற போது ஒரு தங்க கட்டியை காண்கிறார். அந்த தங்க கட்டியை தூய்மை பணியாளர், வறுமையிலே வாடுபவர், தான் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, உரியவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த தங்கத்தை விட மேன்மையான தங்கமாக அந்த மேரி இருந்தார். இதை பதிவு செய்கிற போதுதான் அந்த படைப்பு அனைவரிடமும் கருணையை ஏற்படுத்துகிற படைப்பாக மாறும். அதுதான் படைப்பினுடைய சக்தி. புத்தகங்கள் நம்மை காட்சிப்படுத்த தூண்டுகின்றன. நீங்கள் ஓர் அருவியை பற்றி படித்தால் உடனடியாக இந்த அருவியை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள். ஓர் அழகிய இளைஞர் என்றால் அந்த இளைஞரை கற்பனை செய்கிறீர்கள். ஒரு அடர்ந்த காடு என்று படித்தால் அந்த காட்டை கற்பனை செய்கிறீர்கள். இப்படி காட்சிப்படுத்துகிற திறமையை அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அதன் மூலம் படிப்படியாக அந்த கற்பனைகள் வளர்ந்து நீங்களே ஒன்றை எழுதுவதற்கு உங்களுக்கு உந்து சக்தி கிடைக்கிறது. இது புத்தகத்தினுடைய நன்மை. இப்போது மனமுறிவும் மனமுறிவும் என்கிற தலைப்புக்கு வருகிறேன். என்னிடம் ஒருவர் கேட்டார், மனமுறிவு என்று கேட்கிறீர்களே, பேசப் போகிறீர்களே, இரண்டுக்கும் என்ன பொதுத்தன்மை என்றார். 2க்கும் சுழி சரியாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அண்மையிலே தினத்தந்தி நாளிதழிலே தலைப்பு செய்தி ஒன்றை படித்தேன். தமிழ்நாட்டில் மனமுறிவு ஏற்படுகிற நிகழ்வுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றன. குடும்ப நல நீதிமன்றங்களில் 33,000 வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. அதிலும் சென்னையில் 2014ஆம் ஆண்டு 2000க்கும் குறைவான வழக்குகள் தான் இருந்தன.
இப்போது அது 5000க்கு மேல் அதிகமாகிவிட்டது என்கின்ற குறிப்பு இருந்தது. இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் விவாகரத்து கேட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அந்த நாளிதழ் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருந்தது. உலகத்திலேயே அதிகமான மன முறிவுகள் நடக்கின்ற நாடு மாலத்தீவு. அங்கு 1000க்கு 5.5, ரஷ்யாவிலே 3.1, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 2.2. இதிலே குறைவான விவாகரத்துகள் நடக்கிற நாடுகள் ஜப்பான் 1, தென்கொரியா 1. ஏனென்றால் இந்த நாடுகளில் குடும்பம் என்கின்ற அமைப்பு உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இங்கு மன முறிவுகள் குறைவாக நடக்கின்றன. இதை காட்டிலும் உலகத்திலேயே குறைவாக விவாகரத்து நடக்கின்ற நாடு என்று பார்த்தால் அது வியட்நாம். அங்கே 10,000க்கு 2 தான் நடக்கின்றது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் 10,000க்கு 7லிருந்து 15 தான் நடக்கின்றன. இங்கெல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்பும் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தமும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் மற்ற நாடுகளில் 1000க்கு 5.5 என்று இருக்கிற போது இங்கே 10,000க்கே குறைவாகத்தான் விவாகரத்துகள் நடக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான விவாகரத்து நடக்கின்ற மாநிலம் மகாராஷ்டிரா, அடுத்ததாக கர்நாடகா, அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், அடுத்ததாக மேற்கு வங்காளம், அடுத்ததாக டெல்லி, 6வது இடத்தில் தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த 6வது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த தலைப்பு. திரு ஆவுடைப்பன் அவர்கள் ஒரு தகவலை சொன்னார். திருமணமாகி 2-3 ஆண்டுகள் கழித்து ஆகிற விவாகரத்துகள் குறைவாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போது விவரத்தை பார்த்தால் 18லிருந்து 25 வயது வரை ஆகிற விவாகரத்துகள் வெறும் 35%. ஆனால் 25லிருந்து 35 வயது வரை ஆகிற விவாகரத்துகளின் சதவிகிதம் 50. 50ற்கு பிறகு 15% குறைந்து இருக்கிறது. எனவே அதிகமாவது 25 வயதிலிருந்து 35 வயது வரை தான் 50% விவாகரத்துகள் அந்த சமயத்தில் தான் நடக்கின்றன. அரசியல் செய்திகளை முதல் பக்கத்தில் வெளியிடாமல் சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விவாகரத்துகளை பற்றி ஒரு நாளிதழ் வெளியிட்டிருப்பது பாராட்டுதற்குரியது, மக்களின் கவனத்தை ஈர்ப்பது. திருமணத்தை பொறுத்தவரை இன்று ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. கல்யாண மண்டபங்களை பொறுத்தவரை இந்தியா பணக்கார நாடுதான், ஆனால் முதலிரவிலேயே அது ஏழையாகி விடுகிறது என்பது. திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். 5000 பேரை அழைத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பலரும் வருவதை பார்த்து பரவசப்படுகிறார்கள். உறவினர்களை நண்பர்களை அழைப்பதோடு இல்லை, ஒரு முறை பார்த்தவர்களையும் அழைக்கிறார்கள். அங்கே திருப்பதியை விட நீளமான வரிசை இருக்கிறது. அதிலே முட்டி மோதி மணமகன் மணமகள் தரிசனத்தை பெறுவது என்பது சிரமமாக இருக்கிறது. அருகில் செல்வது எல்லாம் ஒரு புகைப்படத்திற்கு செயற்கை புன்னகையை உதிர்ப்பதற்காகத்தான். அங்கே யாரும் வாழ்த்துவதும் இல்லை, யாரும் வாழ்த்தை கேட்பதும் இல்லை. புகைப்படம் எடுத்ததும் நம் பணி முடிந்து விட்டது. அங்கே பரிமாறப்படுகிற உணவு பதார்த்தங்கள் தொடர்பற்றதாக இருக்கின்றன.
வட இந்திய உணவுகள், திடீரென தென்னிந்திய உணவுகள், திடீரென வெளிநாட்டு உணவுகள் என்று இலையிலே வரிசையாக வைத்துக் கொண்டே போகிறார்கள். எந்திரமயமாக. அவற்றில் வீணாபவை அதிகம். ஒரு திருமணம் நடத்துகிற பணத்தில் தமிழ்நாட்டில் 3 திருமணங்கள் நடத்தி விடலாம். அவ்வளவு விரயம் உணவில் மட்டும் ஆகிறது. அப்படி அவர்கள் நடத்துகின்ற திருமணம் 60 லட்சம் 70 லட்சம் ரூபாய் செலவு செய்து நடத்தப்படுகிறது. ஆனால் அடுத்த மாதமே அந்த திருமணம் முறிந்து விடுகிற நிகழ்வுகளை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன். அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும், எவ்வளவு செலவு செய்து நாம் இந்த திருமணத்தை நடத்தினோம், இது முறிந்து விட்டதே என்கின்ற வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் அவர்கள் இதயத்தை பிழிந்து விடாதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணம் என்பது தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த சமுதாய நிகழ்வுகளிலேயே ஒரு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற அமைப்பு எளிதிலே வந்துவிடவில்லை. லூயி மார்கன் என்பவர் ஏன்ஷியன் சொசைட்டி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் எப்படி திருமணங்கள் நடந்தன என்பதை அவர் விளக்குகிறார். முதலாவதாக கான்சங்கோனஸ் மேரேஜ், புனாலுவன் ஃபேமிலி, சிண்டஸ்மியன் ஃபேமிலி, மோனோகமி என்று அவர் சொல்லுகிறார். இரத்த சம்பந்தமான திருமணங்களில் இருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உறவு முறை படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பதை லூயி மார்கன் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அந்த நூலினுடைய அடிப்படையில் அதை விளக்கி சொல்லுகின்ற விதத்தில் ஏங்கல்ஸ் எழுதிய நூல்தான் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த நூல். இந்த நூலை வைத்துத்தான் வால்காவில் இருந்து கங்கை வரை என்கின்ற அந்த அற்புதமான நூலை ராகுல் சாங்கத்ரியாயன் எழுதினார். ஒரு காலத்திலே மனிதன் கூட்டமாக இருந்தான், தாய்மொழி சமூகமாக இருந்தது, உறவு முறைகள் தாறுமாறாக இருந்தன. கூட்டமாக இருந்த ஒரு சமுதாயம் குடும்பமாக மாறியதுதான் பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம். செக்ஸ் ஃபார் ஃபன் ஃபார் பிரிசர்விங் த ஜெர்ம் பிளாசம் என்கிற ஒரு புத்தகத்தை ஜாரிட் டைமண்ட் என்பவர் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அந்த தத்துவம் எப்படி வந்தது என்பதை விளக்குகிற அதே நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார். மனிதர்களில் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது இல்லை, அது சில விலங்கினங்களிலும் உண்டு. சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை இருக்கிறது. அதிலே பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும், ஆண் பறவை தான் அடைகாக்கும். எம்பரர் பெங்குவின் என்கிற ஒன்று இருக்கிறது, அதிலே ஆண் பறவை தான் அடைகாக்கும். நெருப்பு கோழிகள் பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும், ஆண் பறவை தான் அடைகாக்கும். கடற் குதிரைகளிலே வயிற்றில் ஒரு பை இருக்கும், அதிலே முட்டைகளை வைத்து அடைகாத்து குஞ்சு பொரிப்பது அந்த கடற்குதிரைகளில் ஆண் குதிரைகள் தான். டார்வின் தவளை என்கின்ற ஒன்று இருக்கிறது, அது தலைப்பிரட்டைகள் பெரிதாகிற வரை தன்னுடைய வாயிலே வைத்து பாதுகாக்கும். குரங்குகளில் சில வகைகளில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளை விட குட்டிகளை அதிகம் பாதுகாக்கும். இது எதனால் ஏற்படுகிறது என்பதை ஜாரிட் டைமண்ட் சொல்லுகிற போது, ஒரு மனிதன் தன்னுடைய மரபு கூறை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருவன் தன் குழந்தையை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது என்பது பாசத்தினால் அல்ல, மரபு கூறை காப்பாற்றுவதற்காக. தன் இனத்தை சார்ந்தவன் யாராவது நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அவனை தப்புவிக்க முயற்சி செய்வது அந்த மரபு கூறு தொடர்பாகத்தான் என்று ஜாரிட் டைமண்ட் சொல்லுகிறார். இந்த சாண்ட் பைப்பரை பொறுத்தவரை அந்த பெண் பறவை 4 முட்டைகள் தான் இடும். எனவே தன்னுடைய
இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆண் பறவை அடைகாக்கிற வேலையை செய்கிறது, பெண் பறவை சுற்றித் திரிகிறது. இப்படி இனங்களில் தன்னுடைய மரபு கூரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது என்று ஜாரட் டைமண்ட் சொல்லுகிறார். மனிதன் மட்டும் குடும்பம் என்கின்ற அமைப்பை உறுதியாக வைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை தி ஹியூமன் அனிமல் என்கிற புத்தகத்தில் டெஸ்மண்ட் மாரிஸ் குறிப்பிடுகிறார். மற்ற விலங்குகள் எல்லாம் குட்டி போட்டால் உடனடியாக அது தனித்து இயங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு குதிரை குட்டி போட்டால் அடுத்த நிமிடமே அது ஓட ஆரம்பித்து விடுகிறது. ஒரு ஆடு குட்டி போட்டால் அது சில மணி நேரங்களிலேயே நகர ஆரம்பித்து விடுகிறது. சிங்கம், புலி போன்ற மாமிச பட்சணிகளில் மட்டும்தான் குட்டி போட்டால் அவை கண்களை முழுவதுமாக விழிப்பது இல்லை. காரணம், முழுவதுமாக வளர்ச்சி அடைகிற அளவிற்கு அந்த தாய் விலங்கு வயிற்றிலேயே வைத்திருந்தால் அந்த பாரம் தாங்காது என்பதால் சற்று முன்னமேயே அது அதை ஈன்று விடுகிறது. அதற்கு பிறகு அவை 3-4 நாட்கள் கழித்து கண்களை விழிக்கின்றன. மற்றவற்றிலெல்லாம் குட்டிகளை போட்டால் உடனடியாக ஓடி விடுகின்றன, துள்ளி குதிக்கின்றன. ஆனால் மனிதனில் அது சாத்தியமில்லை. மனிதன் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவையெல்லாம் வந்து தாக்காதவாறு அணைத்து அரவணைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டும். இதிலே பெண் ஒருத்தி குழந்தையை பார்த்து கொண்டிருந்தால் உணவை தேடுகிற பணியை ஆண் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இருவரும் குடும்பம் என்கின்ற அமைப்பில் சிக்கிக் கொண்டார்கள் என்கின்ற கருத்தை டெஸ்மண்ட் மாரிஸ் தெரிவிக்கிறார். அதில் அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார், மிக நேர்த்தியான ஒரு கருத்து. ஒரு ஆணும் பெண்ணும் பாடினால் பெண்ணுடைய குரல் தான் எடுப்பாக இருக்கும், ஆணுடைய குரல் மங்கி போய்விடும். காரணம், பெண்ணுடைய குரலுக்குத்தான் ஃப்ரீக்குவன்சி அதிகம், ஆணுடைய குரலுக்கு வேவ் லென்த் அதிகம். அதனால்தான் நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் டூயட் பாடுகிற போது பெண்ணுடைய குரல் தூக்கலாக இருக்கிறது. ஒருவர் மட்டுமே விதிவிலக்கு, அது சீர்காழி கோவிந்தராஜன். அதற்கு காரணம், அந்த குழந்தை தப்பித்தவரை எங்காவது போனால் அந்த பெண் கூப்பிடுவதற்கும் அந்த குழந்தை கேட்டு உடனடியாக ஓடி வருவதற்கும் தான் அதிக ஃப்ரீக்குவன்சி அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஏன் பெண்ணுக்கு நீல கூந்தல்? தொடக்கத்திலே நீரிலே நீந்துகிற போது தன் குழந்தையும் வைத்துக் கொண்டு நீந்துகிற போது தலைமுடியை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தை பாதுகாப்பாக நீந்தும் என்கிற காரணத்திற்காகத்தான் அது ஏற்பட்டது என்கிற கருத்தை டெஸ்மண்ட் மாரிஸ் தி ஹியூமன் ஏப் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். எனவே குடும்பம் என்கிற அமைப்பில் ஒரு குழந்தை வளர்ப்பது என்பது மிகவும் சிரமம். சாத்தரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நோபல் பரிசு கிடைத்தது, வேண்டாம் என்று சொன்ன மாபெரும் அறிஞர் அவர். அவர் சொன்னார், குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் சிரமம், என்னால் அது இயலாது என்று நினைத்தேன், அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. குழந்தைகளை வளர்ப்பது நோபல் பரிசு பெறுவதை விட சிரமமானது என்பதை உணரவும். எனவே குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களை திருமணம் செய்து வைப்பது, அவர்களுக்கு படிப்பை கொடுப்பது எல்லாம் மிகவும் சிரமம் என்கின்ற காரணத்தால் அந்த குடும்பம் என்கிற அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு இந்த சமுதாயத்திற்கே தேவை. ஏனென்றால் குடும்பம் என்கின்ற அமைப்பு சிதைந்தால் சமுதாயம் சிதைந்து போய்விடும், சிதறி போய்விடும் என்பதால் இந்த மனமுறிவு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல, அது சமுதாயம் சார்ந்த ஒரு தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் என்கின்ற ஒன்றை பற்றி நான் பேசுகிற போது கிழக்குக்கும் மேற்குக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. ரூடியார்ட் கிப்ளிங் என்பவர் எழுதினார், கிழக்கு கிழக்குதான், மேற்கு மேற்குதான், இரண்டையும் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று சொன்னார். நண்பர் திரு செட்டி அவர்கள் எனக்கு கல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் என்கின்ற புத்தகத்தை அவசியம் நான் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அதை நான் வாங்கி படித்தேன். கீத்,
ஹெஸ்டடே எழுதிய புத்தகம் அது. ஹெஃப்ஸ்டடே எழுதிய புத்தகம் அது. அற்புதமான புத்தகம். அதிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்கின்ற 3 வேறுபாடுகளை சொல்லுகிறார். ஒன்று பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ், இரண்டாவது கலெக்டிவிசம் வெர்சஸ் இண்டிவிஜுவலிசம், மூன்றாவதாக அன்சர்டனிட்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ். பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்றால் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற இடைவெளி மேற்கை விட கிழக்கில் அதிகம். ஒரு மேலாளருக்கும் பணியாளருக்கும் இடையே இருக்கிற இடைவெளி கிழக்கை விட மேற்கில் குறைவு. நாம் பார்க்கலாம், ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் சற்று குறைவாக தலையை குனிவார். மாவட்ட ஆட்சியரை பார்த்து வணக்கம் செய்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளைவார். தலைமைச் செயலாளரை பார்த்து வணங்கினால் இன்னும் அதிகமாக வளைவார். ஏனென்றால் இதுதான் பவர் டிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அரசு பணியாற்றி கொண்டிருந்த போது அவரிடம் மேற்கிலே எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள் என்பதை பற்றி அவருடைய மேலாளர் பிரசங்கம் சொன்னார். அவருடைய பெயர் ஜான். இவர் பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் மிஸ்டர் ஜான், நான் ஒன்று சொல்லலாமா என்றவுடன் அவர் கோபப்பட்டார். என்னுடைய பெயரை சொல்லுகிறீர்களா என்றார். அதற்கு இவர் சொன்னார், மேற்கிலே இது சாத்தியம், இங்கே சாத்தியமில்லை என்பதற்காகத்தான் இதை சொல்லி காட்டினார். நம் ஊரிலே அந்த இடைவெளி அதிகம். அதுதான் மேற்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அந்த பண்பாட்டு வித்தியாசம். இரண்டாவதாக, ஒரு சின்ன நிகழ்வை கூட குடும்பத்திலே கலந்து ஆலோசித்து எல்லோரும் சிந்தித்து முடிவெடுப்பார்கள். ஒரு கார் வாங்குவது மட்டுமல்ல, ஒரு சாதாரணமான ஒன்றை வாங்குவதற்கு கூட, ஒரு திரைச்சீலையை வாங்குவதற்கு கூட இந்த விலை நமக்கு கட்டுப்படியாகுமா என்று கேட்டு வாங்குவார்கள். இது நம்முடைய பண்பாடு. ஆனால் அங்கே தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள். இது மேற்கு. மூன்றாவதாக அன்சர்டனிட்டி அவாய்டன்ஸ் இண்டெக்ஸ். 8 மணிக்கு ரயில் வந்துவிடும் என்றால் 8 மணிக்கு வந்துவிடும். ஆனால் இங்கே 8 மணிக்கு வந்துவிடுமா என்பது சந்தேகம். இதை அவர் சொல்லுகிறார். இந்த இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்முடைய பண்பாட்டின் எல்லா கூறுகளிலும் வெளிவருகிறது. உதாரணமாக, நம்முடைய குழந்தை படிக்க வேண்டும், பெரிய அறிஞராக வர வேண்டும், நல்ல பதவியிலே வர வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கிழக்கிலே இருக்கக்கூடிய பண்பாடு. அதற்காக பெற்றோர் நிறைய பிரயத்தனம் எடுத்துக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவர் படித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். இங்கே கூட பல பெற்றோர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தால், உங்களுடைய பையன் நீட் தேர்வு எழுதுவதற்கு பதிலாக நீங்களே எழுதலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இதில் நிறைய பேர் தயாராக இருப்பார்கள். எப்படியாவது மகனை படிக்க வைத்து விட வேண்டும், அவனுடைய வெற்றி தான் நம்முடைய வெற்றி என்று பெற்றோர் கருதுகிறார்கள். அதனால் இவர்களும் விடிய விடிய படிக்கிறார்கள், இவர்களும் பாடங்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மேற்கிலே அப்படி இல்லை. ஒரு வயது வரை உன்னை படிக்க வைப்பேன், அதற்கு பிறகு உன்னுடைய பொறுப்பு. நான் சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். திரு செட்டி அவர்களைப் போல உலகத்தையே நான் பார்த்தது இல்லை. அவர் இப்போதுதான் வெளிநாடுகள் எல்லாம் சென்று விட்டு வந்தார். நான் சென்ற நாடுகளில் கூட காலை வேளையில் உணவகங்களில் இளைஞர்கள் வந்து பரிமாறுகிற பணியை செய்வதை பார்த்தேன். அவர்கள் எல்லாம் கல்லூரியில் படிப்பவர்கள். அவர்களுக்கு கட்டணத்தை பெற்றோர் கட்ட மாட்டார்கள், அவர்கள் உழைத்துத்தான் கட்ட வேண்டும். இல்லை என்றால் யாராவது அவர்களுடைய படிப்பை தாங்களே முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்மூரிலே அப்படி இல்லை. 30 வயது ஆன ஒரு மகனை தந்தை கூட்டிக் கொண்டு வருகிறார். எப்படி குடிமைப்பணி தேர்வு எழுதுவது என்று சொல்லிக் கொடுங்கள் என்று. தனியாக விடுவதற்கு அவர் தயாராக இல்லை. எனவே நம்முடைய ஊரை பொறுத்தவரை இங்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் பெற்றோரின் வெற்றி என்பது பிள்ளைகளின் வெற்றியை பொறுத்து அமைகிறது. அமர் என்கிற ஒரு படம், பிரெஞ்சு திரைப்படம். கணவன் மனைவி தனியாக இருக்கிறார்கள், வயதானவர்கள். கணவனுடைய பெயர் ஜார்ஜ், மனைவியுடைய பெயர் ஆனி. அந்த ஆனிக்கு வயதான காலத்தில் திடீரென பக்கவாதம் வந்து விடுகிறது. படாத பாடுபடுகிறார், எழுந்து நடக்க முடியவில்லை,
உதவிக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஒரு நாள் வந்து விட்டு ஓடி விடுகிறான். அவனுடைய பிரச்சனையே அவனுக்கு. இவர் பார்த்து கொள்ளுகிறார், இவராலும் முடியவில்லை, இவருக்கும் தள்ளாமை. ஏனென்றால் அந்த பெண்மணியை விட இவருக்கு வயது அதிகம். கடுமையான உழைப்பில் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுகிறார், அவரால் முடியவில்லை. அவள் படுகிற வேதனை சகித்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் தலையணையை வைத்து அந்த பெண்ணுடைய மூச்சை நிறுத்தி விடுகிறார். இதுதான் அமர் என்கிற அந்த படம். அதற்கு பிறகு ஜார்ஜ் அங்கிருந்து போகிறார். அவர் என்ன ஆகிறார் என்று படம் காண்பிக்கவில்லை. ஜார்ஜும் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சூசகமாக அந்த அமர் என்கிற படம் தெரிவிக்கின்றது. தமிழிலே இதோடு வந்த ஒரு சிறுகதையை ஒப்பிடலாம் என்று கருதுகிறேன். புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் என்கிற அந்த கதை. அந்த கதையை உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதை என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். அந்த செல்லம்மாவிலே வயதான ஒரு பெண்மணி, மகன்கள் இல்லை, மகள்கள் இல்லை, பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார். கணவன் நோயாளி, சீக்காளி, இருமுகிறாள், அடிக்கடி உடம்பு பாடாய்படுத்துகிறது. அருகில் இருந்து சுடுதண்ணீர் வைத்துக் கொடுக்கிறார், கஞ்சி வைத்துக் கொடுக்கிறார், ஓடுகிறார். அவளுக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்கிறார். அவளால் முடியவில்லை, மூச்சு தூக்கி தூக்கி போடுகிறது. இப்படி பல நாட்கள் பணிவிடை. ஆனால் பிரியாமல் நீங்காமல் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்கிறார். ஒரு நாள் அவளுக்கு மூச்சு விட முடியவில்லை. மருத்துவரை அழைத்து வருவதற்காக ஓடுகிறார். திரும்பி வந்து பார்க்கிறார், செல்லம்மாளுடைய அந்த ஆவி பிரிந்து விட்டது. ஒரு நிமிடம் அமைதியாக அமருகிறார். அந்த அமைதியில் 1000 அர்த்தங்கள் உணர்த்தப்படுகின்றன. ஒரு வகையில் இவள் இன்னும் இம்சைக்கு உள்ளாகாமல் போய்விட்டாளே என்கிற ஒரு நிம்மதியும் இருக்கிறது. இதுநாள் வரை தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொண்டிருந்த ஓர் உயிரும் போய்விட்டதே என்கின்ற சோகமும் அதிலே இருக்கிறது. அற்புதமான கதை. இதுதான் கிழக்கு. அமர் என்பது மேற்கு, செல்லம்மாள் என்பது கிழக்கு. இரண்டுக்குமான வேறு. நான் சில வயதான தம்பதிகளை பார்த்திருக்கிறேன். 40 வருடம் 50 வருடம் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்திருப்பார்கள். கணவனை பார்த்தால் மனைவியைப் போலவே தெரிவார். மனைவியும் கணவனும் சகோதர சகோதரிகளைப் போல தென்படுவார்கள். அவர்கள் எண்ணங்கள், அவர்களுடைய தோற்றங்களை கூட மாற்றி விடுகிறது. அவர்களை தனித்தனியாக கேட்டால் கூட ஒரே பதிலை சொல்வார்கள். ஏனென்றால் அப்படி ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். வயதான காலத்தில் தான் கணவன் என்கின்ற அந்த துணை தேவைப்படுகிறது. மனைவி என்பவளுடைய சமீபம் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இளமையிலே ஒன்றாக வாழ்வதற்காக அல்ல, வயோதிகத்தில் ஒன்றாக வாழ்வதற்காக, ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பதற்காக, படருகின்ற மரமாக, பற்றுகின்ற ஒரு பிடிப்பாக, தவழுகின்ற ஓர் இடமாக இருப்பதற்காகத்தான் அந்த தாம்பத்தியம் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டுகிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார். அவருடைய மருத்துவமனையை பார்வையிட சென்றேன். அங்கே ஒரு பெண்ணுக்கு மலக்குடலில் புற்றுநோய், குடலே வெளியே இருக்கிறது. அதிலே தினமும் அவள் சாப்பிடுவ கழிவுகள் எல்லாம் தேங்கி விடுகிறது. அந்த கழிவை கணவன் தான் சுத்தப்படுத்துகிறார். நான் கேட்டேன், எத்தனை நாட்களாக நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள்? 7 ஆண்டுகளாக நான் சுத்தப்படுத்துகிறேன். அவருடைய முகத்தில் ஒரு அருவருப்பு இல்லை, சலிப்பு இல்லை, சங்கடம் இல்லை, திருப்தியோடு அதை செய்கிறார். அண்மையிலே நான் என்னுடைய நண்பரை கேட்டேன், அவர்கள் இன்னும் இருக்கிறார்களா? அந்த பெண்மணி இறந்து போய்விட்டாரா? என் நண்பர் சொன்னார், அந்த பெண்மணி இருக்கிறார், கணவன் தான் இறந்து போய்விட்டார். அவர் செய்த சேவையினால் அந்த பெண்மணி உயிரோடு இருக்கிறார். ஆனால் அந்த கணவன் அந்த துக்கத்தை பார்த்து பார்த்து நொந்து நொந்து இறந்து போய்விட்டார். இன்னொரு இடத்திலே நகர முடியாத ஒரு மனைவி, கணவன் ஊட்ட வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும், உடுப்பை மாட்டிவிட வேண்டும், பல் விளக்கி விட வேண்டும். அத்தனை பணிவிடைகளையும் 20 ஆண்டுகளாக செய்தார். மனைவி இறந்து விட்டார். கணவன் என்னிடம் சொன்னார், என்னுடைய வீடு இப்போது தனிமையாக இருக்கிறது,
என் வாழ்க்கையில் ஒரு பொருள் இல்லாத மாதிரி தெரிகிறது. என்னுடைய வீட்டிலே அவள் நிறைந்து இருந்தால் இப்போது காணவில்லை. ஒரு வெறுமையை நான் உணர்கிறேன். அதனால் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் குறிப்பிட விரும்புவது, இளமையிலே போடுகிற ஆட்டத்திற்காக அல்ல, வயோதிகத்திலே ஏற்படுகிற தள்ளாட்டத்திற்காகத்தான் கணவன் மனைவி என்கிற உறவு. இப்போது விரைவிலேயே திருமணங்கள் விவாகரத்திலே முடிவுகளை பார்க்கிறோம். அது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் மட்டுமல்ல, இவர்களாகவே தேடிக்கொள்கின்ற திருமணத்திலும் இவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படி ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் 80 வயதில் விவாகரத்து செய்து கொண்டார். அந்த நீதிபதி கேட்டார், 80 வயதில் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து? அவர் சொன்னார், இது நாள் வரை எங்கள் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம். இப்போது நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம். இன்னொருவர் 70 வயதில் விவாகரத்து செய்து கொண்டார். அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள். சரி, பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள், பதிவு செய்துவிட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை வந்தது. இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள். அந்த அம்மா எனக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னார். இவர் ஒரு குளிர்பானம் வாங்கி கொடுத்தார். அவர் குடித்து கொண்டிருந்தார். இதை அங்கே அந்த வழியாக வந்து நீதிபதி பார்த்து விட்டார். அவர் தீர்ப்பு சொல்லும் போது, நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதற்கு விவாகரத்து என்று சொன்னார். பிறகு அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த விவாகரத்தை பெற்றார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள், பேசுவார்கள். அவருக்கு ஏதாவது துணி வாங்க வேண்டும் என்றால் இவர் வாங்கி கொடுப்பார். அந்த அளவுக்கு அவர்கள் நட்பாக இருந்தார்கள், மிகவும் நட்பாக இருந்தார்கள். எனக்கு மராத்தியிலே ஒரு குறும்படம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு இளைஞனும் அவருடைய தோழியும் 2.5 ஆண்டுகள் ஒன்றாக இருப்பார்கள். கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டன, பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் மும்பை வருகிறான். தன்னுடைய தோழி இருப்பது நினைவுக்கு வருகிறது. தொலைபேசியிலே அழைக்கிறான். இருவரும் ஒரு நாள் ஒன்றாக திரைப்படம் செல்கிறார்கள், உணவு உண்கிறார்கள், மகிழ்ச்சியாக விளங்குகிறார்கள். இந்த நட்பு அவர்களிடம் நீடிக்கிறது. ஆனால் இன்று இந்த மனமுறிவு நிகழ்கிற போது ஒருவருக்கொருவர் விரோதி ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் மண்ணை வாரி தூற்றிக் கொண்டு பிரிகிறார்கள். இத்தனை நாள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்ததற்கு சரி பிடிக்கவில்லை, நட்புடனாவது விலகலாம் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. அவர்கள் விரோதிகளாக பிரிகிறார்கள். நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு பெண்மணி கணவனை விவாகரத்து செய்து விட்டார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த கணவன் இருக்கிற தெருவிலேயே வந்து இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் மகிழ்ச்சியாக கணவன் முன்னால் தினமும் நடப்பது. நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் பார் என்று காட்டிக்கொள்வதற்காக. சாமுவேல் பெக்கெட் என்பவர் வெயிட்டிங் ஃபார் காடட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இதில் காடட் என்பது யார் என்றே தெரியாது, ஆனால் எல்லோரும் காத்திருப்பார்கள். சில நேரங்களில் யாருக்காக காத்திருக்கிறோம் என்பது தெரியாமலேயே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? அதை போல அந்த சாமுவேல் பெக்கெட்டுக்கும் அவருடைய மனைவி சூசனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பொருத்தமே இல்லாத உறவு அது. ஒரு நாள் தொலைபேசி வருகிறது. அப்போது கைபேசி இல்லாத காலம். சூசன் தொலைபேசி எடுக்கிறார். சொல்லுங்கள் என்கிறார். செய்தியை கேட்டுவிட்டு முகத்தை சுளித்துக் கொண்டே அவள் தொலைபேசியை வைக்கிறார். பெக்கெட் கேட்கிறார், என்ன செய்தி? என்ன செய்தி? உங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறார். இதை இவ்வளவு சோகமாக மனைவி சாமுவேல் பெக்கெட்டிடம் சொல்லினார் என்பதை நாம் படிக்க முடிகிறது. நாம் நம்முடைய இலக்கியங்களை பார்க்கலாம். சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் சொன்னதை போல சங்க காலத்திலே யாயும் ஞாயும் யாராகியரும் என்று எழுதினார். அதையே மீரா தன்னுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்கொண்டு காகிதங்கள் என்பதில் நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று எழுதியிருப்பார். இதனால் நாம் இருவரும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே.
பிடி பசி களைய பெருங்கை வேடம் என்று குறுந்தொகையிலே ஒரு பாட்டு. பாலை நிலத்திலே தலைவன் சென்று கொண்டிருக்கிறான். அங்கே பிடி என்றால் பெண் யானை. அந்த பெண் யானைக்கு பசிக்கிறது. பாலை நிலம் வறண்டு இருக்கிறது. அந்த களிறு அந்த பட்டையை உரித்து அந்த பெண் யானைக்கு தின்ன கொடுக்கிறது. அவ்வளவு பாசம் அந்த களிருக்கு பெண் யானை மீது. இதை பார்த்துவிட்டு தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறார். இப்படி ஒரு காட்சி குறுந்தொகையிலே. கடல் சூழ் மண்டலம் பெரினும் விடல் சூழல் யான் என்னுடைய நட்பே என்று நற்றிணையிலே ஒரு பாடல். இந்த கடல் சூடுகிற இந்த உலகத்தை தந்தால் கூட உன்னுடைய அந்த நட்பை நான் விடமாட்டேன் என்று. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பெரிதாகின் மறக்குவன் காதலன் கொள். எனவே நான் மரணத்திற்காக பயப்படவில்லை. ஒருவேளை மரணம் ஏற்பட்டு விட்டால் என் காதலன் பிரிந்து விடுவான். அடுத்த பிறவில் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்வான் அல்லவா, அதற்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறார். எனக்கு ஒரு ஆதர்சமான தம்பதிகள் என்று சொன்னால் கிஃப்ட் ஆஃப் மேகி என்கிற ஓ ஹென்றி எழுதிய அந்த சிறுகதை தான் நினைவுக்கு வருகிறது. வில்லியம் சிட்னி போர்ட்டர் என்பவர் தான் கையாடலுக்காக கைது செய்யப்படுகிறார். சிறைச்சாலையில் அவர் ஒரு எழுத்தாளராக உருவாகிறார். 300 சிறுகதைகள் எழுதுகிறார். அதிலே ஒன்று கணவன் மனைவி வறுமையிலே வாடுகிறார். அவன் பெயர் ஜிம், அவள் பெயர் ஸ்டெல்லா. கைக்கும் வாய்க்குமே போதாத வருமானம். திருமண நாள் வருகிறது. கணவன் நினைக்கிறான், என் மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே. அவளுக்கு மிக அழகான ஒரு முடி. இதை வாரிக்கொள்வதற்காக ஒரு தங்க சீப்பு வாங்கி கொண்டு வருகிறான். ஆனால் அவளோ தன்னுடைய முடியை, அழகான முடியை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அவனுடைய கடிகாரத்திற்கு செயின் வாங்கி வருகிறாள். கடைசியில் இவளுடைய பரிசும் பயனற்று போனது, அவனுடைய பரிசும் பயனற்று போனது. ஆனால் இதைவிட உயர்ந்த பரிசு ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அன்புதான் என்பது அவர்கள். நாம் ஏன் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். முதலாவதாக அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய மன தயாரிப்பு செய்து கொள்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாவிட்டால் ஏமாறி விடுகிறார்கள். நான் படித்திருக்கிறேன். கணவனை தேடுகின்ற ஒரு கடை பல அடுக்கு மாடி கொண்டது. நீங்கள் முதல் மாடியில் திருப்தி அடையவில்லை என்றால் 2வது மாடிக்கு போகலாம், பிறகு 3வது மாடி. அவள் தரைதளத்திற்கு செல்லுகிறாள். அழகான கணவன் கிடைப்பான். அதை பார்த்தால் சரி, இதைவிட நன்றாக இருந்தால் என்று முதல் மாடிக்கு போகிறாள். அழகும் அறிவும் உள்ள கணவன் கிடைப்பான். இதைவிட நன்றாக இருந்தால் என்ன, அறிவும் அழகும் பண வசதியும் கொண்டவன். ஆகா, இதைவிட நன்றாக இருந்தால் என்று 4வது மாடி. அறிவும் அழகும் பண வசதியும் குணமும் கொண்ட கணவன். ஆகா என்று அடுத்த மாடிக்கு போகிறாள். உங்கள் தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது, இந்த வழியாக இறங்கி போய் விடுங்கள் என்று ஒரு பலகை மாட்டப்பட்டிருக்கிறது. திருமணத்தை பற்றிய நிறைய தயாரிப்புகள் இல்லாத இருந்ததனால்தான் அந்த காலத்து திருமணங்கள் வெற்றி பெற்றன. நாமாக சில தயாரிப்புகளை செய்து கொண்டால் அந்த மன தயாரிப்புகளுக்கு ஏற்ற வாழ்க்கை அமையாவிட்டால் ஏமாற்றம் ஏற்பட்டு விடும். தன்முனைப்பின் காரணமாக திருமணங்கள் புரிந்து போவதை பார்க்கலாம். மூவா கள்ளோ காவியமோ என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரமும் தன்னுடைய பங்கை பேசுவதை போல. அதிலே மங்கை என்கிற ஒரு பெண், அவள் தாயை இழந்து விடுகிறாள். அத்தை வளர்க்கிறாள், கொடுமைக்கார அத்தை. அவள் கெடுபிடிகளை அவளால் தாங்க முடியவில்லை. தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாள். அவர்களுடைய அன்பு ஈர்த்து விடுகிறது. அவர்களோடே பயணப்படுகிறாள். அவர்கள் வீட்டுக்கு செல்கிறாள். வேலை பெண்ணாக செல்கிறாள்.
அந்த வீட்டிலே ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் அவளை படிக்க சொல்லுகிறார், எழுத சொல்லுகிறார், கற்றுத் தருகிறார். அவள் படிக்க ஆரம்பிக்கிறாள், புத்தகங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாள். பிறகு அங்கிருந்து சகோதரி வீட்டுக்கு சென்று விடுகிறாள். அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் தான் அருளப்பன். அருளப்பனுக்கும் மங்கைக்கும் நேசம் என்பதை அந்த பெரியவர் புரிந்து கொண்டு அவளை வரவழைத்து திருமணம் செய்து வைக்கிறார். இனிமையாக போய்கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை. ஒரு நாள் நண்பனோடு இரவு உணவுக்கு வீட்டுக்கு அழைத்து வருகிறான். அவள் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். அயற்சியின் காரணமாக கண்களை மூடி. கணவன் மங்கை என்கிறான், சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன், போட்டு சாப்பிடுங்கள் என்கிறாள். அவ்வளவுதான். அவள் கணவன் நண்பனோடு வந்ததை பார்க்கவில்லை, அயற்சியின் காரணமாக சொல்லிவிடுகிறார். அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். மங்கை அங்கிருந்து மும்பை செல்கிறாள். ஒரு கடையிலே மேற்பார்வையாளராக இருக்கிறான். அவருக்கும் அருளப்புக்கும் பிறந்த தேன்மொழிக்கு அருளப்பன் அம்மா இறந்து விட்டாள் என்கிற பொய் சொல்லுகிறான். கடைசியாக கண்டுபிடித்து மங்கை வருகிறாள். ஆனால் தேன்மொழி அவளை சாகும் வரை அம்மா என்று அழைக்கவில்லை என்று கள்ளோ காவியமோ என்கிற அந்த கதை முடிகிறது. தன்முனைப்பின் காரணமாக கணவன் மனைவி ஆகியோர் ஒரு சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம். இருவரும் அமர்ந்து என்ன என்று கேட்டிருக்கலாம். அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம். அவன் நண்பனோடு வந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரே ஒரு காரணம், ஏனென்றால் அவன் நினைக்கிறான், ஒரு வேலைக்காரி தானே, அவளுக்கு என்ன வாழ்வு வந்து விட்டது, என்னை திருமணம் செய்து கொண்டு இப்படி செய்து விட்டாளே, இவள் ஒரு வேலைக்காரி, இவள் வேலைக்காரியை போல நடந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறான். இதுதான் அந்த பிணக்குக்கு காரணம், இருவரும் பிரிவதற்கு காரணம். இதை போலத்தான் பிணக்கு என்கின்ற கதையை கூட ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். ஆனால் இந்த கல்லோ காவியமோ என்பது தன்முனைப்புக்கு ஒரு உதாரணம்.